உங்களுக்கு கோபம் வந்துச்சு அப்படின்னா, இல்லை இங்கே இருக்கிற வாங்கி தின்றவங்க நல்லா பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி அலைய விட்டு வாங்கி தின்ற இந்த நாரண பொழப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கு கோபம் வந்துச்சு, சொரணை வந்துச்சு, சூடு சொரணையெல்லாம் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து என் மேலே பூச்சிக்காதீங்க. ஏன்னா பப்ளிக் அந்த மாதிரி கேட்குறாங்க. பப்ளிக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏயா அவங்க திமுக கட்சிக்காரங்களாம் அறிவு கிடையாது, சொரணையே இல்லை, பொது இடங்களை ஆக்கிரமிப்பு வச்சு வீடு கட்டுறானுங்க, ஏரி கரையெல்லாம் உடச்சி அந்த பாதையை ஆக்கிரமிப்பு பண்ணி இரும்பு கேட்டு போடுறாங்க, ஏரிக்கே இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க என் ஊரில். இதெல்லாம் யார் திமுக காரன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா திமுக உடைய நகர செயலாளருடைய உறவுக்காரங்களாம் அதை போட்டு வச்சுக்கிறாங்க. கேட்டால் பிரச்சனை ஆகி போயின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒதுக்குறாங்க, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் ஒதுக்குறாங்க. அப்போது திமுக காரங்க ஏதாவது தப்பு செஞ்சால் மட்டும் இந்த ஆட்சி அமைதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் கேட்கலங்க, பப்ளிக் கேட்குறாங்க, எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. இப்போ அந்த பிஜேபி காரங்களுக்கும் அந்த அதிமுக காரங்களுக்கும் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா? உங்களுக்கு வேலையே இல்லையான்னு கேட்குறாங்க. வேலை இல்லைன்னா இங்கே வாங்க, கடத்தூர் பகுதிக்கு வாங்க. கடத்தூர் பகுதியில், கடத்தூர் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏரி இருக்குங்க. இந்த ஏரியில் ஆழப்படுத்தாமல், அதாவது ஒரு அடி எக்ஸ்ட்ரா மேலே இருக்குது, அதாவது அந்த வெள்ளம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உடஞ்சி தெருவுக்குள்ளே வந்துடும், ஊர் பகுதியிலலாம் வந்துடும். அந்த தடுப்பணையை உடைச்சிருக்கிறாங்க. கேட்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேட்டு தூக்குவாங்க பாருங்க, அந்த தண்ணி திறந்து விடுறதுக்கான கேட்டு பகுதி இருக்குல்ல, அந்த கேட்டவே மறைச்சி முள்ளுவேலி போட்டு இரும்பு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கேட்டை பாருங்க. எவ்வளோ கேவலமான வேலையிலையும் திமுக நிர்வாகி சம்மந்தப்பட்ட ஆட்களுடைய ஒத்துழைப்போட தான் கடத்தூர் பகுதி பேரூராட்சியுடைய ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க, வீடு கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் வீடு ஆற்றுல போனாலும் சரி, இடிஞ்சு போனாலும் சரி, ஐயோ இந்த ஆட்சி சரியில்லை, எல்லாரும் எங்களை கண்டுக்கவே இல்லை, இவங்களாம் நல்லா இருப்பாங்களா நாசமாக போவாங்களான்னு சொல்லி இங்கே இருக்கிற லேடிஸ் மட்டும் தான் கேட்பாங்க, ஆம்பளை கேட்க மாட்டாங்க. ஏன்னா திருட்டு பையன் அவங்களாம், அயோக்கிய பயலுக்கு பாதி பேர். பெண்கள் எளிமையானவர்கள், டக்குன்னு ஏதாவது சொன்னோம்னா அது கப்புன்னு முடிச்சுக்குவாங்க, கற்பூரம் மாதிரி. ஆம்பளைங்களாம் அப்படி கிடையாது, பெண்களை தூண்டி விட்டு அதில் வேடிக்கை பார்த்து அதில் பணம் சம்பாதிக்கிற முதல்ல இங்கே நான் பல பேர் இருக்கான். பெண்களை யோசிக்க விட மாட்டான். ஏன்னா இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபட்டு கடத்தூர் பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு ஏரி குளங்களை ஆக்கிரமிப்பு பண்ணதுனால இப்போ இன்னைக்கு ஏரியெல்லாம் உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கு. ஏரி நிலத்தை கிட்டத்தட்ட 1 ஏக்கர் அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாங்க அந்த இடத்தையெல்லாம். இதில் பேரூராட்சியுடைய திமுக பொறுப்பாளர்களுடைய சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, அவங்க பேரில் திமுக நிர்வாகிகள் பேரே ஏரியில் வீடுகள் நிலங்கள்லாம் இருக்கப்படுதா சொல்லப்படுது. தயவு செய்து, ஏன்னா திமுக காரங்களாம் யாரும் வரமாட்டீங்க. ஏன்னா திமுக கட்சிக்காரங்க என்ன பண்ணுவீங்க, ஆஹா மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க, பேசாமல் நம்மளால் இங்கே இருந்துக்கலாம், அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம், அந்த மிதப்பில் இருக்கிறீங்க. உண்மையிலே கட்சி மேலே அக்கறை இருந்தா, ஆட்சி மேலே அக்கறை இருந்தா, உங்களுடைய அவர்கள் மீது உங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், இந்த ஆட்சியின் மீது பற்று இருந்தால் நிச்சயமாக இது போன்ற முறைகள்லாம் தட்டி கேட்பீங்க. இந்த திமுக ஆட்சி நாசமா போட்டோம், இந்த திமுக ஆட்சி எக்கடி கட்ட போட்டோம், இந்த முறை நம்மளுக்கு காசு வந்துச்சா ஜெயிச்சோமா அப்படின்னு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நிச்சயமா சொல்றேன், அடுத்த முறை உங்க ஆட்சி கேள்விக்குறியா இருக்கும். இதுக்கான வாய்ப்பு யார் உருவாக்குறீங்கன்னா திமுக நிர்வாகிகள் தான். உங்களுக்கு எவ்வளவோ முறை செய்தியாளர்கள் இங்க தப்பு நடக்குதே அதை போய் கேளுங்க, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதே போய் கேளுங்கன்னா செய்தியாளருக்கு போனை போட்டுறது, நீ எப்படி அந்த மாதிரி செய்தியை போடலாம், நீ தப்பா போட்டுக்கிற, அடா பைத்தியக்காரங்களா, எங்களையா போனை போட்டு கேட்குறீங்க. கேட்குறவங்கள சொல்றேன், உங்களை சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, நீங்க போய் நேரில் பாருங்க. கட்சி பேரை பயன்படுத்தி நிறைய மக்களை ஏமாத்தின்றாங்க, இதெல்லாம் கேட்டீங்கன்னா தான் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு அது நல்ல விஷயமா மாறும், மக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், மக்களுடைய ஓட்டு வங்கி அதிகமாக கிடைக்கும், உருவாகும். நியாயமாக செயல்படுறாங்க திமுக நிர்வாகிகள், நியாயமாக செயல்படுறாங்க ஒரு விஷயம் தெரியும். தயவுசெய்து இந்த பிஜேபியில் இருக்கிறவங்க, ஏடிஎம்கேல இருக்கிறவங்க, தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களாம் தயவுசெய்து வேற வேலை எந்த குழப்பம் இருந்தாலும் அதை விட்டு போட்டு இந்த பகுதியில் பாருங்க. இதெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்குலாம் ஓட்டாக மாறும், மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்படிலாம் சொல்லும்போது நீங்களும் குசியோட கிளம்பி வருவீங்க. அப்போயாவது திமுக கட்சியில் இருக்கிறவங்க இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னா துணிஞ்சாவது வருவாங்களா பார்க்கலாம். எங்கள் மேலே கோவப்படாமல் அப்பயாவது யோசித்து திமுக நிர்வாகிகள்லாம் வந்தாங்கன்னா உண்மையில சந்தோஷம். இங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் களத்தில் இறங்கி ஆய்வு செய்வாங்களா, இல்லை மற்ற கட்சிகள் கேள்வி கேட்கும் அளவிற்கு இவர்கள் வேடிக்கை பார்ப்பார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.